திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் நாகார்ஜுனா இவர் அனைத்து மொழி சினிமா ரசிகர்களுக்கும் தெரிந்த முகம். இவரின் மகன் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகர் நாக சைதன்யா கடந்த 2017ஆம் ஆண்டு நடிகை சமந்தாவை காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் கோவாவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆனால் 4 ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக 2021ஆம் ஆண்டு இருவரும் பிரிந்தனர். இதனையடுத்து கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி நடிகை ஷோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் நாக சைதன்யா சாய் பல்லவி இணைந்து நடித்திருக்கும் தண்டேல் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று இருக்கிறது. இந்த நிலையில் நடிகை சமந்தாவுடனான விவாகரத்து குறித்து நடிகர் நாக சைதன்யா பேசியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியது, நானும் சமந்தாவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக விவாகரத்து செய்யும் முடிவை எடுத்தோம். இருவருமே ஒருவருக்கொருவரை மதிக்கிறோம். ஆனால் ஏன் என்னை குற்றவாளி போல் பார்க்கிறீர்கள்? ஒரு உறவை முறித்துக் கொள்வதற்கு முன் நான் 1000 முறை யோசிப்பேன். ஏனெனில் அதன் பின்விளைவுகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இது இருவரும் இணைந்து எடுத்த பரஸ்பர முடிவு என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் சமந்தாவிடம் சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் நாக சைதன்யாவின் திருமணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அதாவது, உங்கள் முன்னாள் கணவர் உங்களை விட்டு பிரிந்து புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியதற்கு நீங்கள் பொறாமைப்பட்டுள்ளீர்களா என கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், நான் எப்போதும் விலகி இருக்கும் ஒரு விஷயம் என்றால் அது பொறாமைதான். அது என்னிடம் இருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பொறாமைதான் எல்லா மோசமான விஷயங்களுக்கும் ஆணிவேர் என நினைக்கிறேன். மற்ற எல்லா விஷயங்களும் ஓகேதான். ஆனால் பொறாமை மாதிரியான எந்த குணத்தையும் அனுமதிக்க கூடாது. அது ஆரோக்கியமானது இல்லை என பேசினார். மேலும் திருமணம் மற்றும் குழந்தைகள் பெற்றுக்கொள்வது மட்டுமே பெண்ணின் முழுமைக்கு அர்த்தம் என்று இந்த சமூகம் கட்டமைத்துள்ளது. என் வயதில் இருப்பவர்கள் அதை செய்திருக்கவில்லை என்றால் நான் மோசமான மற்றும் தனிமையான வாழ்க்கையை வாழ்வதாக எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. அதில் எந்த உண்மையும் இல்லை. தனிமையிலும் மகிழ்ச்சி சாத்தியம்தான் என கூறியுள்ளார். தற்போது இந்த 2 வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது.